எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இப்போ நீங்கள் இது ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும். இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட்னா அங்கே ஒன்று இருக்கும், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னா ஒன்று இருக்கும். குறிப்பாக வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோம்னா நீங்கள் பிஏபிலேருந்து பரம்பிக்குள்ள ஆலையிலேருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரை வந்து உப்பாறு டேமுக்கு திருப்பிட்டாலும் போதும். ஆனால் அதையும் வந்து கொடுக்காம அது ஒரு பக்கம் இருந்திருக்கு. அதே பாருங்க அமராவதி அதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஒவ்வொரு ஏரியை கடந்து பெரிய தாதம்பாளை ஏரி பஞ்சப்பட்டி அமராவதியில் வந்து பாம்பார் அந்த அந்த அப்படியே வந்து அங்கே கரூர் பக்கம் போயிட்டோம்னா சின்னத்தாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரிக்கு வந்து பெரிய தாதம்பாளை ஏரி கிட்டத்தட்ட 500 ஏக்கரா தான். அந்த ஏரிக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல. அந்த நீர்வழி பார்த்து அவ்வளோ செழிப்பாக இருந்த இடம். அதை விட்டு பார்த்தோம்னா பஞ்சப்பட்டி ஏரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுக்க முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் காவிரி ஆற்றை நம்பி இருக்கிற விட இன்னொரு பக்கம் வந்து ரெயின் வாட்டர் வந்து நமக்கு வர தண்ணி வரக்கூடிய தண்ணியை வந்து இதுக்கு வந்து மழைநீர் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இதைத்தான் நான் எனக்கு இந்த டைம் வாங்கினது தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர் திட்டங்கள். இப்போ இதில் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் ஆல் தி வாட்டர். நமக்கு காவிரி கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வருது. அதில் சும்மா இந்த ஒரு ஆறு மட்டும்தான் இந்த பக்கத்தில் வருது. ஆரணி ஆறு தான் ஆந்திராவிலேருந்து. இதில் இந்த பரம்பிக்குளம் ஆரியார் நல்லார் திட்டம், பாம்பார் திட்டம், இந்த அமராவதி ஆறுக்கு போகிறது, பாண்டியார் புன்னம்புழா திட்டம், இதெல்லாம் வந்து கேரளாவுக்கும் நமக்கும் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குது. இப்போது சிறுவாணி தண்ணி வருது, சிறுவாணி ஆற்றுல தண்ணி வர்றதுக்கு அட்டப்பாடியில் வந்து 3 பண்டு கட்டி அவங்க கேரளாவில் என்ன செய்வாங்க, பண்டு சின்ன சின்னதாக கட்டி அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே அணையை கட்டி அப்புறம் தடுப்பணை கட்டுவாங்க, அப்புறம் அணையை கட்டிட்டு அப்போ தண்ணி நிறுத்திடுவாங்க. ஸோ இப்படி ஒன்று போய் அதெல்லாம் பேசியிருக்கிறோம். இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கேரளா நம்ம சிஎம் கேரளா சிஎம் போய் பார்க்கணும். முல்லை பெரியார் வந்து அதில் என்னன்னா முல்லை பெரியார் கேரளாவில் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நிறைய கேஸ் போட்டாங்க. ஒரு பேபி டேமில் ஒரு 15 மரத்தை எடுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட்டு 2014 எக்ஸ்பர்ட்ஸ்லாம் மறுபடியும் உறுதிப்படுத்தி இது இன்னும் 100 வருஷம் தாங்கும் முல்லை பெரியார் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் 136 இன்றைக்கி 142 அடி. நமக்கு வேண்டியது 152 அடி போட்டு அப்புறம் 56 அடிலாம் அதெல்லாம் அது இன்னும் எப்போ நடக்குன்னு தெரியல எனக்கு. ஆனால் இன்றைக்கி 8 வழக்கு இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையால் போட்டு வழக்குனால நம்ம அது உள்ளே போகக்கூட முடியல. ஒரு 15 மரத்தை பேபி டேம்லேருந்து எடுத்தால் அது ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அது 10 வருஷமாக என்னால் எடுக்க முடியல. இதே டெக்னிக் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணணும் மேகதாதுக்கு விஷயம். ஸோ இதில் நிறையா இருக்குது. நிறைய அங்கேருந்து ஒவ்வொரு பகுதியும் நான் இப்போ நேரடியாக போய் பார்த்தா அந்தந்த மக்களுடைய கோரிக்கைகள் நிறையா இருக்குது. விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறையா இருக்குது. தண்ணி இருக்குது, ஆனால் இந்த ஸ்கீமில் தண்ணி டைவர்ட் பண்ணி பண்ணணும். அவங்களுக்கு மனசு இருக்குது, நிதி ஆதாரம் இல்லை. இல்லை, இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நிச்சயமாக இப்போ இருக்கிற அரசு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே வேளையில் வந்து நிதி ஆதாரம் அது வந்து இப்போதைக்கு சரியான சூழல் இல்லை. ஆனால் நான் சொன்னேன், வேர்ல்ட் பேங்க்கில் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், மிட்டிகேஷன், அடாப்டேஷன் இதற்கு வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கு, பாதிக்கப்படுகின்ற நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. யூ ஹாவ் டு கெட் அ ப்ரொப்போசல், கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கின்னு கொடுக்கணும். அதே போன்று நம்ம பிரிக்ஸ் பேங்க், ஏஷியன் ஏடிபி பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, நம்ம பிரிக்ஸ் பேங்க்னா அந்த 4 கண்ட்ரியில் உள்ள பேங்க், அதில் என்டி பேங்க், இந்த பேங்க்ஸில் நம்ம கடனை வாங்கி, நான் சொன்னேன் 1 லட்சம் கோடி கடனை வாங்குங்க, இதுக்கு மட்டும் செலவு பண்ணணும், வேறு எதுக்கும் கிடையாது. ஆலோசனையெல்லாம் கொடுத்துருக்குறோம், நல்லபடியாக ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஃபாலோ அப் தான். இது ஒரு முதல் மீட்டிங். இது நிச்சயமாக இதில் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வாங்கின கடனை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் கடன் வாங்கினது பார்த்தீங்கன்னா, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 4,53,000 கோடி, மேபி 4,56,000 கோடின்னு வச்சுக்கலாம். திமுக அரசு மட்டும் கடன் வாங்கினது 4,96,000 கோடி 5 வருஷத்தில். அதுக்கு முன்பு 4,56,000 கோடி 74 வருஷம் சுதந்திரத்திலிருந்து 2021 வரைக்கும். அதில் 4,96,000 கோடியில் 1,66,000 கோடி மட்டும்தான் மூலதன செலவு பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இரிகேஷனில் நீங்கள் பண்ணுறது, நீர் மேலாண்மையில் பண்ணுறது வந்து இது முழுக்க முழுக்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், முழுக்க முழுக்க மூலதன செலவு.
இதில் யாருமே எந்த குறையும் எந்த தப்பும் சொல்ல மாட்டான். இதுதான் வேணும், இதுதான் செய்யணும். சும்மா நீங்கள் கடனை வாங்கி 100 ரூபாய் 1000 ரூபாய் மாதம் உரிமைன்னு சொல்லி கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்குறீங்க. கொடுக்கறதுல வேற கோடை காலத்து 5000 ரூபாய் எலெக்ஷனுக்காக இதில் நிதி போடுறதுக்கு பதிலாக இதில் போடுங்க. இதுதான் இப்போ சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் மட்டும் பாதிக்கும். ஆனால் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிற்காலம் வருகின்ற தலைமுறையில் அத்தனையும் பாதிக்க போகுது. அதுக்கு இப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க.